புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது எப்படி பலருடைய கனவாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஏராளமான நபர்களுடைய கனவாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பல லட்சங்களை கொடுத்து வாங்கக்கூடிய சொகுசு கார்களை மட்டும் குறி வச்சு திருடி வந்த பிரபலமான கார் கொள்ளையிட்டு இருந்து பல லட்சம் மதிப்புள்ள காரை போலீசார் இந்தியாவினுடைய எல்லை வரைக்கும் போய் மீட்ட அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தோட உண்மை என்ன, பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சென்னை அண்ணா நகர் மற்றும் திருமங்கலம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் சர்வீஸ் சென்டரில் விடப்பட்ட சொகுசு கார்கள் திருடப்பட்டது. இது தொடர்பாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார்கள் வந்ததை அடுத்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். அதில் கார்களை திருடிய மர்ம நபர் பிரபல சொகுசு கார் திருடனான சாடீந்திரா சிங் சகவத் என்றதும் அவன் மீது போலீசாரின் கவனம் திரும்பியது. இதனைத் தொடர்ந்து அவனை குறிவைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சாடீந்தர் புதுவையில் உள்ள சர்வீஸ் சென்டரில் இருந்து காரை திருட முற்பட்ட நிலையில் கடந்த ஜூலை 12ஆம் தேதி போலீசார் கையும் களவுமாக மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கார் திருடனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் திருடுபோன சம்பவத்திலும் சாடீந்திரா சிங் சகவத்தின் பங்கு இருப்பதை அறிந்து போலீசார் அதிர்ந்து போயினர். இதையடுத்து திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திருடப்பட்ட 3 சொகுசு கார்கள் குறித்த விசாரணையில் அந்த கார்கள் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு கடத்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பின்னர் தகவலின் அடிப்படையில் காரின் உரிமையாளருடன் ராஜஸ்தானிற்கு சென்ற தனிப்படையினர் ராஜஸ்தான் காவல்துறையின் உதவியுடன் அந்த கார்கள் குறித்து தேடுதல் வேட்டையை விரிவுபடுத்தியுள்ளனர். அப்போது அந்த 3 கார்களும் அதன் பதிவு எண் மற்றும் தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றப்பட்டு விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டு இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள போலீசாரின் உதவியுடன் அந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் அங்கிருந்து சுமார் 2000 கிலோமீட்டர்களுக்கும் மேலாக கடந்து காரை மீட்டு வந்துள்ளனர். சாலை வழியாகவே மீட்டு வந்துள்ள சம்பவம் திருடுபோன கார்களின் உரிமையாளர்கள் மத்தியில் போலீசாரின் மீது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் திருடுபோன சொகுசு கார் இந்திய எல்லையில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்க நான் அண்ணாநகர் கதிரவன் காலில் குடியிருக்கிறேன். இந்த வண்டி என்னுடைய ஃபார்ச்சுனர் TN02 BY1122 வந்து திருடு போனது வந்து 10/6/2025. அதுக்கப்புறம் ஒரு 4 நாளில் இந்த வண்டி இங்கே திருடுபட்டு ராஜஸ்தான் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம FIR போட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆஃப் ப்ராசஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அந்த அக்யூஸ் செகாவத், சத்யேந்திர சிங் செகாவத், அவனை அரெஸ்ட் பண்ணது வந்து 19/7/2025 அவனை அரெஸ்ட் பண்ணி புழலில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி அவர் ரிமாண்ட் பண்ணி புழலில் இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பெஷல் டீம் வந்து போன மாதம் 12/8/2025 அன்னைக்கு அந்த ஸ்பெஷல் டீம் வந்து ராஜஸ்தான் வரைக்கும் போயிட்டு இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு இப்போ எனக்கு போன சனிக்கிழமை 30/8/2022 வண்டி பாகிஸ்தான் பார்டர் பார்மர் அப்படின்ற ஊர், பாகிஸ்தான் பார்டர்னா ராஜஸ்தான் தான், பார்மர்ன்றது ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து ஒரு அடுத்த 20 கிலோமீட்டர்ஸில் பாகிஸ்தான் பார்டர். அங்கே போனவொடனே எனக்கு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. நான் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டு ரெக்கவர் பண்ணி நேற்று தான் இங்கே வந்து சென்னை வந்து சேர்ந்தது. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை இப்படி நாட்டோட பல முக்கிய நகரங்கள்ல இருந்து சொகுசு கார்களை மட்டும் குறி வச்சு திருடிட்டு இருந்த பிரபல கார் கொள்ளையனான சத்யேந்தர் சிங் போலீசார்ட்ட எப்படி சிக்கினார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நாட்டின் பல மெட்ரோ நகரங்களான பெங்களூர், ஹைதராபாத், மும்பை ஆகிய நகரங்களில் கடந்த சில வருடங்களில் மட்டும் சுமார் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை மட்டுமே குறிவைத்து திருடப்பட்டு வந்தது. இது தொடர்பாக பல புகார்கள் பல மாநிலங்களில் குவிந்தாலும் கூட சொகுசு கார் திருட்டு கும்பலை பிடிப்பது போலீசாருக்கு சவாலாகவே உள்ளது. இந்த நிலையில்தான் அந்த சொகுசு கார்களை திருடும் கும்பல் கடந்த ஜூலை மாதம் சென்னையில்
அண்ணா நகர், திருமங்கலம் ஆகிய பகுதிகளில் அவர்களின் வேலையை காட்ட ஆரம்பித்தனர். அதில் சென்னை அண்ணா நகரை அடுத்த கதிரவன் காலனியில் கடந்த ஜூலை மாதம் டொயோட்டோ ஷோரூமில் இருந்து சர்வீஸ் முடித்து வீட்டிற்கு எடுத்து வந்து பார்க்கிங் செய்திருந்த சொகுசு காரை ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையில் முகத்தை மூடிக்கொண்டு வந்த மர்ம நபர் காரை திருடிச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் புகார் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளிகளை கண்காணித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த கும்பலை பற்றி போலீசார் நடத்தி வந்த தீவிர விசாரணையின் போது அந்த கும்பல் புதுச்சேரியில் முகாமிட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பாண்டிச்சேரிக்கு விரைந்த தனிப்படை போலீசார் பாண்டிச்சேரியில் வாகனம் திருடுவதற்காக காத்திருந்த திருடனை மடக்கி பிடித்து சென்னை அழைத்து வந்து குற்றவாளியிடம் விசாரணை நடத்தியபோதுதான் அவனுடைய பெயர் சடேந்திரா சிங் ஷெகாவத் என்பதும் MBA பட்டதாரியான அவன் ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரின் மகன் என்பதும் சொகுசு கார்களை மட்டுமே குறிவைத்து திருடி விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. அதேபோல சென்னையில் மட்டுமல்லாது பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் ஆகிய நகரங்களிலும் சொகுசு கார்களை திருடியதும் இவன்தான் என்பதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் சர்வீஸ் சென்டருக்கு வரும் சொகுசு கார்களை நோட்டமிட்டு சர்வீஸ் சென்டரின் உள்ளே சென்று யாருக்கும் தெரியாமல் காரில் GPS கருவியை பொருத்தி கார் எங்கு உள்ளது என்பதை கண்காணித்து வந்துள்ளனர். பின்னர் சமயம் பார்த்து அதிகாலை சமயங்களில் கார் இருக்கும் இடத்திற்கு சென்று காரை நவீன உபகரணங்களின் உதவியுடன் ராஜஸ்தானுக்கு திருடிச் சென்றனர். பின்னர் அங்கிருந்து நேபாளில் விற்று வந்துள்ளனர். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி விற்பனை செய்திருக்கும் இவர்கள் கடந்த 20 வருடங்களாக இதுபோன்ற சொகுசு கார்களை மட்டுமே குறிவைத்து கார் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக ஷோரூமில் பணிபுரிபவர்களுக்கும் இந்த திருட்டு கும்பலுக்கும் நிச்சயமாக தொடர்பிருப்பதாக கூறும் நிலையில் கார் திருட்டு சம்பவங்களில் கார் சர்வீஸ் சென்டரில் உள்ளவர்களிடமும் விசாரணை நடத்தி கார் திருட்டு சம்பவங்களின் பின்புலத்தில் வேறு யாராவது தொடர்பில் உள்ளார்களா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த வண்டி என்னுடைய வண்டி வந்து அந்த 10/6 எடுக்கும்போது 66,000 கிலோமீட்டர் ஓட்ட இருந்தப்போ தான் எடுத்துகிட்டு போனாங்க வண்டி. நான் ரெக்கவர் பண்ணும்போது 1,05,000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 45,000 கிலோமீட்டரை 80 நாளில் ஓட்டியிருக்காங்க. அது மிஸ்யூஸ் ஆஃப் பர்பஸ். அது எந்த மிஸ்யூஸ்ன்றது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் நமக்கு தெரியும். ஸோ நான் இங்கேருந்து பார்த்துங்க எவ்வளோ வண்டி ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், விண்ட்ஷீல்டு, பேண்ட்டு, அலாய் வீலு, உள்ள ரூஃபு, அலாய் வீல் எல்லாமே பெண்ட் ஆயிடுச்சு. மிரரு, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, எதுவுமே வண்டியில் எதுவுமே சரியில்லை. எல்லாத்தையும் இது பண்ணி உடச்சி தான் கையில் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. அது போல் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க நம்ம போலீஸ் டீம். சார், திருடுற வண்டி எதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? திருடுற வண்டி திருட்டு வேலைக்கு தான் யூஸ் பண்ண போகிறான். இதில் வந்து இதுலேருந்து என்ன மார்க்கெட் லக்ஸரிஸ் வண்டி தான் அவனுக்கு தேவையா. அவனுக்கு டார்கெட்டே இது போல் ஃபார்ச்சுனர், ஹை எண்ட் வண்டி தான் அவனுக்கு வந்து. ஏன்னா அது எல்லாமே மலைப்பிரதேசம், அந்த சைடு இருக்கிறது எல்லாமே மலைப்பிரதேசம். இது போல் ஹை எண்ட் வண்டி தான் வந்து அவனுக்கு வந்து எல்லா வேலைக்கும் யூஸ் ஆகுது. அது எந்த வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இனிமேல் அந்த டீம் இன்வெஸ்டிகேஷனில் தான் சொல்லுவாங்க என்னன்றது. இது வரைக்கும் அவன் 150 வண்டி திருடி இருக்கான் சார். 150 வண்டி திருடி இருக்கான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாடு போலீஸ்கிட்ட, அதுவும் சென்னை போலீஸ்கிட்ட கையங்களவுமா பிடிச்சது வந்து இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.